கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. காலவேளையிலே இந்த ஒரு நிமிட தேவ செய்திக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். 3:5. தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு இரண்டாவது தகுதி, மூழ்கி ஞானஸ்நானம் நாம் பெற்றே ஆக வேண்டும். காரணம், தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு தேவனே இந்த பிரமாணத்தை வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் நிச்சயமாய் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவ ராஜ்யம் உங்களுக்கு சொந்தமாகும். ஆமென்.